கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதல்படி மாண்புமிகு நமது கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் நமது NRGS 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சுமார் 5 மாத காலமாக அவங்களுடைய உழைப்பு தொகையை கொடுக்காத மோடி அரசை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாடு தழுவிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடந்த ஒரு 2 மாதமாக நாங்கள் எல்லா கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். எம்பிஸ் எல்லா கிராமத்துக்கு எம்பி போய் மக்கள் குறைகளை கேட்குற நிகழ்ச்சி நடந்தது. எல்லா எம்பி தமிழ்நாடு ஊராக போனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே அவங்க கேட்குறது ஒரே இது, நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அண்ணன் கொடுக்குற 1000 ரூபா எங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துருது, 16ஆம் தேதி ஆனால் வந்துடுது. ஆனால் 100 நாள் வேலைவாய்ப்புக்கு நாங்கள் செஞ்ச கூலி 5 மாத காலமாக வரல. இது காங்கிரஸ் ஆட்சியில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருக்கிறப்போ இது கொண்டு வந்த திட்டம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையே இந்த பணத்தை கொடுத்தாங்க. மக்கள் நல்லா தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துலையே இந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் பேங்கில் கொடுக்குறன்னு மோடி அரசு வந்ததுக்கப்புறம் மாற்றினாங்க. அதை இப்போ இழுத்து கிட்டத்தட்ட 5 மாதமாக பணமே கொடுக்கல. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பேங்கில் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலின்னு அதுலேயும் பணத்தை எடுத்துக்கிறாங்க. பல குறைகள் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதை நாங்கள் எல்லா எம்பிகள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே அமைச்சர்கள், நம்ம அமைச்சர் அண்ணன் முத்துசாமி உள்பட எல்லோரும் அண்ணன் தளபதி அவர்கள்ட்ட, முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னோன்னே இதை புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட நாடாளுமன்றத்தில் இதை நீங்கள் இந்த வாரம் பூரா குரல் எழுப்புன்னு சொல்லி சொன்னாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே நம்ம தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே டெல்லிக்கு வந்திருந்தார். ஆனால் இங்கே இருக்கிற மக்களுடைய சூழ்நிலையை அவர் பேசவே இல்லை. அவருடைய உறவினர்கள் வீட்டில் நடந்த ரைடு விஷயமாக பேசிட்டு வந்துட்டார்னு ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதில் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு தான் வெளியே இருக்குது. இந்த 100 நாளுக்கு பணம் கொடுக்கணும், இங்கே இருக்கிற குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. ஆனால் அதை பேசின மாதிரியே தெரியல. அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ, அவங்களுடைய ஊழல் மாட்டிக்கிட்ட விஷயத்தை மட்டும் பேசிட்டு வந்துட்டாங்க. அது வறுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு பொதுமக்களுக்காக அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறப்போ, முதலமைச்சர் குரல் கொடுக்குறப்போ எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு குரல் கொடுக்கணும். ஆனால் அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் இந்த இலாக்காவின் அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் கடுமையாக இதுக்கு போராடி இந்த பணத்தை இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் பெற்றுத்தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெற்று கொடுத்துருவாங்க. அதுக்கு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கடுமையாக அங்கே ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்கிறோம்.